இப்படி இருக்கே, அவங்க 2 பேரும் நிம்மதியா தூங்குவாங்களா? நல்லா தூங்குறா. நீ அடிக்கடி சொல்லுவல, சரியோ தப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமா முடிவெடுக்கணும், அவசரப்படாதன்னு சொல்லிட்டே இருப்பல்ல. நான் அதை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேனேன்னு இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து நிக்குது. அந்த விஜயம்மா வாசல்ல நின்னு பயிர எரிஞ்சு சாபம் கொடுத்துச்சுடி. அவங்க கொடுத்த சாபம் பழிச்சிருமோ இப்ப எனக்கு பயமா இருக்கு. என்னக்கா, நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், கடைசியில நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேக்கா. என்ன ஸ்மோக் எஃபெக்ட் ஹெவியா இருக்குது? டேய், என்னடா இவ்ளோ லேட்டா எழுந்திருக்கிற? மணி என்ன ஆகுது? இவ்ளோ லேட்டா எழுந்திருச்சு வர? கடைக்கெல்லாம் போகணும்ல, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. நான் எல்லாம் ரெடி, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், டிஃபன் கூட ரெடி பண்ணி வச்சிட்டேன். நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. நில்லு, இங்க வா. என்னடா? என்ன என்ன? ஒரு நிமிஷம் வா. ஏன்? இங்க வா. என்னடா? வாடி. அவ செத்துட்டதான் நினைச்சதானே இவ்ளோ பிரச்சனையும். இப்படி யோசிச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. இந்த பிரச்சனையும் ரொம்ப ஈஸியா தெரியுதுல்ல. இதை தாண்டி 2 நாளா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ புதுசா ஞானோதயம் வந்த மாதிரி பேசுற. இங்க பாரு, நீ சொன்ன உடனே எல்லாம் நம்ப முடியாது. இங்க பாரு, இப்போ எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. அது சரி, நல்லதுதான். இதே கிளாரிட்டி உங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கு இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாரு, அவங்கள நான் வழிக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஆனா எனக்கு என்னமோ அந்த சந்திரலேகா சாதாரண ஆள் மாதிரி தெரியல. பெரிய பிரச்சனை பண்ற ஆள்னு சொல்றாங்க. அவங்களுக்கு உங்க 3 பேர்த்து மேலேயுமே டவுட் இருக்கு. அந்த டவுட் பெருசாச்சு, இதுல எப்படி உங்களை சிக்க வச்சு இந்த கேஸை சீக்கிரம் முடிக்க பார்ப்பாங்க. மரா, இருக்கிற பிரச்சனையை பத்தி யோசிச்சோன்னு வச்சுக்கோவேன், அதுக்கு தீர்வே கிடைக்காது. ஆத்துக்கலாம்டா. அதோட போக்கிலே போயிட்டு அதோட தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன தீர்வு? நம்ம அந்த விஜய்க்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். பிருந்தாவோட நடவடிக்கை கொஞ்ச நாளா சரியில்லை. எதையோ என்கிட்ட மறைக்கிற மாதிரியே இருக்கு. இந்த பிருந்தாவாலே இவங்க 2 பேரும் மாட்ட போறாங்க. முன்னெல்லாம் வழிய வழிய வந்து பேசுவா, இப்பெல்லாம் சுத்தமா பேசவே மாட்டேங்கிறா. அவ முகத்துல சிரிப்பே இருக்க மாட்டேங்குதுடா. என்னை பார்த்தா ஒதுங்கி ஒதுங்கி போறா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுதான் அந்த விஜய் விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்களே. மாட்டிக்கிட்டாங்களா? என்ன சொல்ற? அதுலடா, அது விஜய் கேஸ்ல போலீஸ் வந்து விசாரிச்சதுல இருந்து அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் அப்படிதான் இருக்காங்க. வீராவும் அப்படிதான் இருக்கா. அத சொன்னேன். அக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குக்கா. என்னால இங்க இருக்கவே முடியல. அக்கா, நம்ம கிளம்பிடலாமாக்கா? நினைச்ச உடனே எல்லாம் கிளம்ப முடியாது. விசாரிச்சா நம்ம இங்க இருந்துதான் ஆகணும். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து நம்மள என்னமோ கைதி மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்லக்கா, நம்ம எந்த தப்பும் பண்ணலல்ல. அப்படி இருக்கும்போது அமைதியா இரு. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கிறது நம்ம விதி. கொஞ்சம் அமைதியா இரு. இல்லக்கா, அக்கா வேற மாசமா இருக்கா. போலீஸ் ஸ்டேஷன் அங்க எங்கன்னு அலைஞ்சா அவ உடம்பு என்ன ஆகுறது? அவ வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தையும் பயப்படும்ல. அதுக்கு தான் சொல்றேன், நீ போய் பேசுக்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா, போய் சொல்லுக்கா. அந்த ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார், இதோ முடிய போகுது. சீக்கிரம் பிரிண்ட் எடுத்துட்டு வா. சரிங்க சார். சொல்லுக்கா. என்னம்மா? நாங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். எதுக்கு எங்களை உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா? வேண்டுதல்மா,
டெய்லி உங்களை கூட்டிட்டு வந்து விசாரணைக்கு உட்கார வச்சா நினைச்சதெல்லாம் நடக்கும்னு பக்கத்துல இருக்கிற கங்கை அம்மன் கோயில்ல சொன்னாங்க. அதான். ஏய் வீரா, கண்மணி கண்மணி என்னாச்சு கண்மணி? உனக்கு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல இரு பாத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். நீ உட்காரு. சார் இந்த கேஸ் நேரத்தை பார்த்தது சார். இதுவும் பார்த்துட்டீங்க சார். யோ போயா. என்ன சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருக்கிறது? உங்க வீட்டு பொண்ணுங்களை இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒத்துப்பீங்களா? சார் கிரைம் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. சார் எந்த வாரண்ட்டும் இல்லாம இப்படி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து உட்கார வைக்கிறதே பெரிய தப்பு. சஸ்பெக்ட் தானே, இன்னும் அவங்க தானே கன்ஃபார்ம் ஆகல. அவங்கள என்னமோ கிரிமினல்ஸ் மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எங்க அண்ணி பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இப்படி ரூடா பிஹேவ் பண்றதுல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது? சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? என்னமோ உங்க வீடு மாதிரி கண்டபடி பேசுறீங்க. நாங்க எங்க கடமையை தான் சார் செய்யறோம். எங்களுக்கும் வீடு புள்ள குட்டின்னு எல்லாமே இருக்கு சார். யாரையும் கூட்டிட்டு வந்து சும்மா உட்கார வச்சிருக்கல. இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். விசாரணை முடிஞ்சதும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். மேடம் சொன்னாங்க, அதனால கூப்பிட்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சவுண்ட் விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்னா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? மாறா ஆ? மாறா 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 எங்க மேல கை வைங்க பாப்போம். மாறா ஏய், வேணாம். அமைதியாரு. லாயர் சார் கொஞ்சம் உங்க கிளைண்ட் கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லி அமைதியா இருக்க சொல்லுங்க. இல்லனா ஸ்டேஷன்ல புகுந்து அத்துமீறி நடந்துகிட்டதால அவர் மேலேயும் கேஸ் போட வேண்டியதா இருக்கும். ஓ அந்த அளவுக்கு வந்துட்டீங்களோ? போடுங்க, கேஸ போடுங்க. எனக்கு ஸ்டேஷனும் புதுசு இல்ல, ஜெயிலும் புதுசு இல்ல. போடுங்க, தூக்கி உள்ள வைங்க சார். வணக்கம் மேடம். யார் இவங்கெல்லாம்? இவங்களை எதுக்கு உள்ள விட்டீங்க? முதல்ல எல்லாரையும் வெளிய போக சொல்லுங்க. இது என்ன ஸ்டேஷனா இல்ல சண்டை கடையா? கண்டவங்கலாம் உள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் வெளியில ஜீப் வரைக்கும் கேக்குது. இங்க பாருங்க மேடம். மாறா, டேய். நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். என்னடா முறைக்கிற? நான் முறைக்கல, பாக்குறேன். மேடம், இவங்க ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஓ, என்ன விசாரணைக்கு கூட்டிக்கிட்டு வந்தா உள்ள வந்து ரகலை பண்ணுவாங்களா? தப்பே செய்யாதவங்கள விசாரணைன்னு நினைச்சப்பெல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்க தலையாட்டிக்கிட்டு இருக்கணுமா? இருந்து தாண்டா ஆகணும்.